கிறிஸ்டி முன்னாலவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றியுள்ளதோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா சின்ன வயதிலிருந்து எங்களை எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டு நடத்தினார்கள் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். நாங்கள் 5 பேரும் பெண் பிள்ளைகளாக இருந்தபடியினால் மிகவும் கண்டிப்போடும் பக்தியோடும் வைராக்கியத்தோடும் கீழ்ப்படிதலோடும் எங்களை வளர்த்தார்கள். பேரில் 2 பெண் பிள்ளைகளை தேவன் தமக்கென்று ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தார். நாங்கள் காலையிலே எழுந்து குடும்ப ஜெபம் செய்துவிட்டு தான் நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். குடும்பம் ஜெபம் இரவும் வேலையிலும் காலை வேலையிலும் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும். அப்படி குடும்பம் ஜெபம் செய்துவிட்டு அப்பா எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டதான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தான் நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அப்படி நாங்கள் செய்யவிட்டால் ஈவினிங் வரும் பொழுது எங்களை பயங்கரமாக கண்டிப்பாய் நடத்துவார்கள். அவர்கள் சொன்னதான பேசிய நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தவற மாட்டோம். அப்படியே நாங்கள் கீழ்ப்படிவோம். காலை 4 மணிக்கு எழுந்து பள்ளி பாடங்களை படிக்காமல் காலை 6 மணிக்கு எழுந்து நாங்கள் பாடங்களை படித்தால் புஸ்தகத்தை வாங்கி அவர்கள் ஷெல்ஃபில் வைத்து விடுவார்கள். படிக்க வேண்டியதான நாட்களில் 4 மணிக்கே எழுந்து படிக்க வேண்டும் என்பார்கள். வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று மிகவும் கண்டிப்போடும் பக்தி வைராக்கியத்தோடும் எங்களை அவர்கள் நடத்தினார்கள். தூக்கத்தை குறைத்துவிட்டு படி என்று அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பார்கள். படிக்கிறதான பாடங்கள் நாம் மறிக்கும் வரைக்கும் அது மறக்கவே கூடாது என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியா எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர்கள் நடத்தினார்கள். அப்படிப்பட்டதான தகப்பனுக்கு நாங்கள் பிள்ளைகளாய் பிறந்தபடினால் என் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அம்மா சைடும் அப்பா சைடும் சேர்ந்து கிட்டத்தட்ட 28 குடும்பங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கும்படி தேவன் எங்களை முன்குறித்தமைக்காய் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 3 மாதத்திற்கு ஒரு முறை எங்களது குடும்பத்தை சார்ந்த தேவ ஊழியர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி தேவ ஆலோசனைகள் கொடுத்து எங்களை அப்படியாய் வழி நடத்தினார்கள். அதற்காய் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 2003ஆம் வருடம் டிசம்பரில் அப்பாவிற்கு பயங்கரமான ஒரு குளிர் வந்தது. அந்த சமயத்தில் கடைசி சகோதரி லவ்சியை தவிர நாங்கள் யாரும் தஞ்சையில் இல்லை. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் பயங்கரமாக வந்தது. வலி வந்த உடனே அவர்கள் தஞ்சை ஹாஸ்பிட்டலில் சென்று அவர்களை அட்மிட் பண்ணினார்கள். அப்பா உடனே ஃபோன் செய்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்து தஞ்சை மெடிக்கல் காலேஜில் அவர்களை அட்மிஷன் செய்தார்கள். இந்த நேரத்தில் பல உதவிகளை செய்த தஞ்சை விசுவாசிகளுக்கும் எம்பி சபை விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். அப்பாவிற்கு 3 வால்வுலையும் பயங்கரமான அடைப்பு இருந்தது. 3 வால்வுலையும் ஒரு நூல் அளவு தான் பிளட் ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு சீக்கிரமாய் சென்று சென்னையில் போய் அவர்களுக்கு ஓப்பன் சர்ஜரி செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சென்னையில் வந்து இருக்கும் பொழுது ஜனவரி மாதமாக இருந்தபடினால் பயங்கரமான குளிர், சளி பயங்கரமாக அவங்களுக்கு ஒன்றும் அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. 1 வாரம் அவர்கள் சர்ஜரி சொல்லியும் அந்த 1 வாரம் டிலே ஆகி கொண்டே போனது. அவர்கள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, சரியாகலை. அப்புறம் சளியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பிபி சுகரையும் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் மியாட் ஆஸ்பத்திரியில் போய் அவர்களுக்கு ஓப்பன் சர்ஜரி செய்தார்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தார். அநேக தேவ பிள்ளைகள், சொந்தக்காரர்கள், ஊழியர்கள் எங்களுக்காய் ஜெபித்தார்கள். ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். சர்ஜரி முடிந்து ஒரு வாரம் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சோஃபாவிலிருந்து அவர்கள் கீழே குனிந்து கொண்டே போனார்கள். திடீர்னு அப்பா பேசிட்டு என்ன பேசலையேன்னு சொல்லி நான் பார்த்த பொழுது அவர் அப்படியே ரொம்ப டயர்டாக லோ சுகராகி அவர்கள் சாய்ந்து கொண்டே போனார்கள். அப்பொழுது அப்பா என்று நான் ஷோல்டரை பிடிக்கும் பொழுது அவர்களால் திரும்பவும் எழும்ப முடியவில்லை. அப்புறம் எப்பொழுதும் இரவு 10 மணிக்கு வரும் கணவர் அன்றைய தினம் 6 மணிக்கெல்லாம் உள்ளே வந்தார். சுகர் எடுத்து கொடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எழுந்து உக்காந்தாங்க. அப்போ தான் சொன்னார், எனக்கு பசிக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. பட் எனக்கு அந்த சவுண்ட் எதுவுமே கேட்கவே இல்லை.
அப்புறம் செய்கையில் காட்டும் பொழுது அவருக்கு ஆகாரம் கொடுத்தோம். அப்பொழுது தேவன் நல்ல ஒரு ஜீவனையும் புது பலனையும் கட்டளையிட்டார். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அப்பாவை சுகபத்திரமாய் பாதுகாத்தார். சர்ஜரி முடிந்த பிறகு 10 வருஷம் தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸுங்க கேரண்டி கொடுத்த பொழுது அப்பா 20 வருடம் கிட்டத்தட்ட இருக்கும்படி தேவன் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை ஓட்டி கொடுத்தார். அதற்காக தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா பழைய கிறிஸ்தவ பாடல்களை ஆங்கிலத்திலும் தமிழும் மிக அருமையாக அழகாக பாடுவார்கள். அவர்கள் ஆபரேஷன் முடிந்த பிறகு ஒரு பாடினதான பாட்டை ஒரு சில வரிகள் மாத்திரம் பாட விரும்புகிறேன். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த